இனிய நல்வாழ்த்துக்களோடு பாலமுருகன் சுமதி இருவருடைய இந்த திருமண நிகழ்ச்சி வெகு சிறப்பாக இந்த இனிமையாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. இப்ப நீங்க இந்த கல்யாணத்தை பார்த்தீங்க. இதுல எதுவும் உங்களுக்கு புரியாத ஒரு மொழியில நான் பேசல, அல்லது உங்களுக்கு தெரியாத ஒரு சடங்கு சம்பிரதாயத்தை நான் இங்க செய்யல. நல்லா நீங்க பார்க்கணும். இதுதான் நம்மளுடைய குல வழக்கம், அதாவது வன்னியர் சமுதாயத்தினுடைய மரபுப்படி இதுதான் கல்யாண முறை. இந்த கல்யாண முறையில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நடுவுல வந்தவங்க என்ன பண்ணாங்க, என்ன கேட்டுதான் நீ தேதி குறிக்கணும், உனக்கு நல்ல நாள் கட்ட. ஏன்னா இப்ப வெளிநாட்டுக்காரனாக இருக்கின்ற வெள்ளைக்காரனை போய் நீ கேட்டீனாக்கா, இன்னைக்கு என்னங்க நாளுனாக்கா டுடே இஸ் எ குட் டேன்னுவான், இன்னைக்கு நல்ல நாளுன்னுவான். நாளைக்கு போய் கேட்டு பாருங்க, இன்னைக்கு நல்ல நாள் தான். நேற்று கேட்டு பாருங்க, yesterday is also a good day. நேற்று இன்று நாளை எந்த நாளாக இருந்தாலும் வெள்ளைக்காரனுக்கு வெளிநாட்டுக்காரனுக்கு எல்லா நாளும் நல்ல நாள் தான். ஆனா நம்ம நாட்டுல மட்டும் என்ன பண்ணா, ஒரு சில கூட்டம் நல்ல நாள் தீநாள்னு ஒண்ணு இருக்குது, அதை தெரியாம போய் காரியம் பண்ண கூடாது அப்படின்னு சொன்னான். ஏன் சொன்னாங்கன்னா, நம்ம இந்த வாழ்க்கையை தொடங்குகிற பொழுது யாருமே நல்லபடியா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. பஞ்சாங்கத்தை பார்ப்போமா, யாரையாவது நாடு சொல்லுவோமா, அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டோம். எல்லா நாளும் நல்ல நாளும் நமக்கு வசதிப்பட்டனால. இப்போ நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஐயரு சொல்றதுல ஏதாவது உண்மை இருக்குதான்றத நீங்க இந்த ஒரு விஷயத்துல கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்க பாப்போம். நாம எல்லாம் விவசாயிங்க, சம்சாரிங்க. நாம என்ன பண்றோம், நம்ம வீட்டுல இருக்கிற விதைகளை, அது மல்லாட்டையா இருந்தாலும் சரிதான், நெல்லா இருந்தாலும் சரிதான், எந்த தானியமா இருந்தாலும் சரிதான், எந்த மாசத்துல கொண்டு போய் நாம நிலத்துல ஊனறோம். கிராமத்துல பழமொழி சொல்லுவாங்க, ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு உரிய மாதம், விவசாய மக்களுக்கு ஒரு வளர்ச்சிக்குரிய மாதம் எது என்று சொன்னால் அந்த ஆடி மாசம் தான். ஆனா அந்த ஆடி மாசத்துல நம்மள கல்யாணம் பண்ணக்கூடாது, கல்யாணம் பண்றது சரியில்லை அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க சில பேர். ஐயன்னு சொல்றாங்க, நாமளும் பண்றது. ஆனா நாம ஏன் ஆடி மாசத்துல கல்யாணம் பண்றது இல்ல? நம்ம வீட்டுல இருக்கிற விவசாயிகளுக்கு அப்பதான் வேலை நேரம். வேலை நேரத்துல கல்யாணத்தை வச்சோம்னா ஒரு வாரம் 10 நாள் அதே வேலையில சரியா போயிடும். அப்ப நம்ம விவசாயம் பாதிக்கப்படுறதுக்காகத்தான் நம்ம பெரியவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, ஆடி மாசத்தை விட்டுட்டு மற்ற மாசத்துல இந்த கல்யாண காட்சி எல்லாம் பண்ணாங்க. நாம ஒதுக்கிடுறது நியாயமான காரணம். ஆனா என்ன பண்ணா, அந்த பாப்பா பார்த்து, ஆடி மாசம் ஆகாத மாசம், ஆடி மாசம் சரியில்லாத மாசம், அந்த நேரத்துல நீங்க பண்ணக்கூடாது. ஆனா பாப்பா பாத்தீங்கன்னா ஆடி மாசமா பார்த்துதான் அவன் கல்யாணம் பண்ணுவோம். ஏன்னா அப்பதான் கல்யாணம் பண்ணவும் சுலபமா கிடைக்கும். காய்கறி பஸ் ஏறது முதற்கொண்டு எத்தனை சுலபமா கிடைக்கிறது எப்படான்னா ஆடி மாசத்துல தான். ஆக நமக்கு அப்படி சொல்லிவிட்டு அவன் என்ன செய்தான், அந்த மாதத்தை பயன்படுத்தி கொண்டான். ஆனால் விவசாயிகளாக இருக்கக்கூடிய நம்முடைய மக்களுக்கு தலை சிறந்த மாதம், ஒரு முக்கியமான மாதம். அதனாலதான் நம்ம எல்லாம் குலதெய்வத்துக்கு பழைய எப்பங்க போறோம். நம்ம வீட்டுல குலதெய்வம் இருக்கு. நம்ம வெளியூர்ல போய் கும்பிடுற சாமி எல்லாம் நமக்கு அது ஒரு நாகரிகத்துக்காக ஷோவுக்காக கும்பிடுற சாமி. நமக்குன்னு குலதெய்வம் இருக்கு. இந்த பக்கத்துல என்னன்னு சொல்ல, நாங்கெல்லாம் எங்களுக்கு முனீஸ்வரர் குலதெய்வம், பச்சியம்மா குலதெய்வம், அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் ஐயனாறு குலதெய்வமா இருக்கும். அவங்களுக்கு ஒரு குலதெய்வம். அந்த குலதெய்வம்னா யாரு? அவங்க வேற யாரும் இல்ல. இப்ப நம்ம டாக்டர் ராமதாஸ் ஐயா இருக்கிறார். அவர் நம்ம சமுதாயத்துக்காக என்ன பண்றாரு, இந்த வன்னியர் சமுதாயம் எப்படி கிடந்தது, நெல்லிக்காய் மூட்டை மாதிரி செதறி கிடந்தது. வன்னியருங்க சனீஸ்வரன் கோயில் சிலையில எப்படி ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு திசை பக்கம் திரும்பி கிடக்குதோ, அதே மாதிரி நம்ம வன்னியர்கள் ஒற்றுமை இல்லாமல், அவர்கள் ஒற்றுமை இல்லாமல் ஆளுக்கு ஒரு பக்கமாக, ஆளுக்கு ஒரு கட்சியாக. குலதெய்வம், நம்ம குலதெய்வத்தை யாரு குலதெய்வம் சொன்னா, நம்ம சமுதாயத்தை ஒரு காலத்துல நம்மளுடைய முப்பாட்டை எள்ளுப்பாட்டை கொள்ளுப்பாட்டை அப்படி பார்க்கும்போது ஒரு காலத்துல இந்த சமுதாயத்தை பாதுகாப்பாக இருந்து காப்பாற்றியவர்கள். இப்ப நம்ம டாக்டர் ராமதாஸ் ஐயா இருக்கிறார். இந்த சமுதாயம் ஒற்றுமையா இருக்கணும், உணர்வோட இருக்கணும், யாருக்கு நம்ம தலைவணங்க கூடாது. நம்ம எல்லாம் என்ன சொல்றோம், சாதாரண கிராமத்துல பாத்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம், நான் என்ன சாதாரண ஆள் நினைச்சிட்டியா, நான் வன்னியகுல சத்திரியன் தெரியுமா, படையாட்சி தெரியுமா, படையாட்சி என்னன்னு தெரியுமா, படைகளை வச்சு ஆட்சி செஞ்சவ அப்படின்னு பெருமையா பேசுவார். ஆனா இவ்வளவு பெருமையா பேசுறவர் என்ன பண்ணுவாரு, ஒரு கழிச்சடையை போய் அந்த தலைவர் வாழ்க இந்த தலைவர் வாழ்கன்னு இவர் சொல்லுவார். நல்லா நீங்க யோசனை பண்ணி பார்க்கணும். சத்திரியன்னு சொன்னாக்கா யாருக்கும் தலைவணங்காதவன் தான் சத்திரியன்.
சத்திரியன் என்று சொன்னால் யாருக்கும் விட்டு கொடுக்காதவன் தான் சத்திரியன். நாம எப்பேற்பட்ட பரம்பரை? ஆண்ட பரம்பரை. ஆண்டி பரம்பரை இல்ல. ஆண்டி பரம்பரை இப்ப ஆண்டு இருக்கிற ஜெயலலிதா தான் ஆண்டி பரம்பரை. ஆண்டி பரம்பரை உங்களுக்கு தெரியும், பிச்சைக்கார கூட்டம் நடக்கும். அவர்கள் பிச்சை எடுத்தவர். இன்னைக்கு வந்து வேதத்துல சொல்லி இருக்கிறான், மந்திரத்துல சொல்லி இருக்கிறான். குல வழக்கமே என்னன்னா பிராமணால் அந்த அது பிச்சைன்னு சொல்ல மாட்டான். அதுக்கு வந்து அவன் வேற ஒரு கௌரவமான பேர் சொல்லுவான். யாசகம் செய்தல், யாசித்தல். யாசகம் செய்தல்னா ஒரு பிராமணனா இருக்கக்கூடியவன் ஒரு மக்கள் கிட்ட வந்து இந்த சடங்கு சம்பிரதாயம் செஞ்சு அதுக்கு காணிக்கையா பச்சரிசி பதார்த்தம், இந்த நெய், பருப்பு, நெய், அது இது எல்லாத்தையும் வாங்கிட்டு போறதா அவனுடைய தொழில். ஆக யாசித்தல், யாசகம் செய்தல் தான் அவளுடைய தொழில். அப்ப ஆண்டி பரம்பரை யாரு? பாப்பானுங்க தான் ஆண்டி பரம்பரை. நாம யாரு? ஆண்ட பரம்பரை. இன்னைக்கு காலம் எப்படி போயிடுச்சு? நாம ஆண்டி பரம்பரையா போயிட்டோம், அவங்க ஆண்ட பரம்பரையா ஆயிட்டாங்க. உண்மையா இல்லையா? அதாவது அவன் ஆடு மாடை ஓட்டிட்டு வரும் பொழுது நம்ம கையில நாடு இருந்து, யாரு? ஆரிய பார்ப்பனர்கள். இங்கே நல்ல நிலம் இருக்குது, நல்ல மேய்ச்ச நிலம் இருக்குது, புல் தரைகள் நிறைய இருக்கு, நம்ம ஆடு மாடுக போனா வயிறார மேயும் அப்படின்னு நினைச்சு ஆடு மாடுகளை ஆரியர்கள் இங்கே ஓட்டிக்கொண்டு வாழ பிழைக்க வந்த பொழுது நாடு நம்ம கையில இருந்து, ஆடு மாடு அவன் கையில இருக்கு. இப்ப என்னடா ஆச்சுன்னா நிலைமை, எப்படி ஆண்ட பரம்பரை ஆண்டி பரம்பரை ஆச்சோ, ஆண்டி பரம்பரை ஆண்ட பரம்பரையா மாறி போச்சோ, அதே மாதிரி நாடு நம்ம கையில இருந்தது. அப்போ இப்ப நாடு, ஆடு மாடு நம்ம கையில வந்துடுச்சு, நாடு அவங்க கையில போயிடுச்சு. அப்ப அதனால என்ன நமக்கு நஷ்டம் அப்படின்னு சொன்னா, நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இந்த விருத்தாசலம் தொகுதியில நான் நின்னேன் 5 வருஷத்துக்கு முன்னாடி. நான் இப்ப வரும்பொழுது கூட சந்தானமூர்த்தி சொல்லிட்டு வந்தேன், என்னப்பா 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரியே ரோடுங்களாம் அப்படியே கிடக்குது, குண்டு குழியுமா கிடக்குது. ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட் வரையில பார்த்தா நெடுஞ்செடியை ரொம்ப பீத்திக்கிறாரு. கிராமப்புற சாலைகளை அமைப்பதற்காக 168 கோடி செலவு செய்தோம், 250 கோடி செலவு செய்தோம், 350 கோடி செலவு செய்தோம். ஒவ்வொரு வருஷம் புழுவுறாங்க. இந்த பணம் எல்லாம் எங்கதான் போகுது, எவன் எடுத்துக்கிட்டு போறான் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆனா காங்கிரஸ்கார காலத்துல முக்காவாசி ரோடு போடுவான், கால்வாசி தான் சாப்பிடுவான். அதுக்கு அடுத்து வந்தவங்க ஆனா பாதிக்கு பாதியாவது செஞ்சானுங்க. இப்ப இருக்கிறவன் பில்ல அங்கேயே போட்டு முழுசா சொலையா எடுத்து முழுங்குறான. அதனாலதானே இந்த குண்டு குழியுமான ரோடுகள்லாம் இருக்குது, கிராமப்புறங்கள்லாம் அப்படியே கிடக்குது, கொஞ்சம் கூட வசதி இல்லாம கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா சொல்லிட்டு வந்தேன். ஏன் நான் இதை சொல்றது சொன்னா, நம்மளை எப்படி நினைக்கிறாங்க அரசியல் கட்சிகள். நீங்க இந்த திருமணத்துல கூட பல கட்சிகளை சார்ந்தவங்க நீங்க வந்திருக்கலாம். ஆனா நான் சொல்றது நியாயமா நியாயம் இல்லையான்றத மட்டும் மனசுல கை வச்சு சொல்லுங்க. எவனும் பிறக்கும் போது கட்சி கொடியோட பிறக்கல. நான் என்ன பாட்டாளி மக்கள் கட்சி கொடியோட பிறந்தேன் இல்ல, சந்தானமூர்த்தி அல்லது நீங்களும் என்ன, அவங்க ஒரு திமுக ஒரு திமுக கொடியோட பிறந்தாரு. சீல் குத்தி அனுப்பலாம், உதயசூரியன் முத்திர குத்தி அனுப்பலாம். பிறக்கும் போது எல்லாம் மனுஷனாதான் பிறந்தோம். பிறக்கிற பொழுது மனுஷனா பிறந்தோம். நமக்கு கல் தோன்றி மண் தோன்றா வாழ்வோடு முன் தோன்றி மூத்த குடியும் தான் நம்ம தமிழ் சமுதாயத்தை பார்த்து. இது ஒண்ணு சாதாரண சமுதாயம். அறிவு நம்ம சமுதாயம் பண்ணி நம்முடைய தமிழ் சமுதாயத்தை சொன்னா காதலும் வீரமும் நமக்கு 2 கண்ணு மாதிரி. வீரமிக்க சமுதாயம். நீங்க இப்பெல்லாம் கூட பார்க்கலாம். அதாவது நம்ம வண்டியர்ல கூட சொல்லலாம், டேய் நான் சத்திரியன்டா, பின்னால போய் புறம்போடலாம் எனக்கு தெரியாதுடா, எதுவா இருந்தாலும் வெளிப்படையா நேரா பேசுவேன்டா, பின்னாடி போய் பேசுற பேச்சு எனக்கு இல்லடான்னு சொல்லுவோம். அதுதான் சத்திரிய மரபு. ஆனால் அந்த ஆரிய மரபு நம்ம கெடுக்க வந்தவருடைய அந்த மரபெல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே செய்வோம். தமிழை எங்கேயாவது நீங்க இலக்கியத்துல பாக்குறீங்க, இந்த தம்பி படிச்சிருக்காப்புல கல்லூரியில இலக்கியம் எல்லாம் படிச்சிருக்காங்க, இங்க பல மாணவர்கள் வந்திருக்கிறாங்க. அவனுடைய படிக்கிற புத்தகத்துல இலக்கியத்தை வேற ஒண்ணு இல்லை. இப்ப எழுதுற கதை எப்படி எழுதுறான், ரயிலிலே போனால் அந்த அவனை பார்த்தால் அவர் வந்து இதெல்லாம் இந்த பேண்ட் போட்டது, அந்த இது என்னது பங்கு வச்சிருந்தாரு அப்படின்னு எழுதுறான்ல. இந்த காலத்துல என்ன இருக்குதோ அதைத்தான் கதையில எழுதுறான். அதே மாதிரிதான் அந்த காலத்துல என்ன வாழ்க்கை முறை இருந்ததோ அதைத்தான் இலக்கியத்துல எழுதியிருக்கான். அப்ப இலக்கியம் என்ன, அந்த காலத்து வரலாறு தான். அப்ப அந்த காலத்து வரலாறு நம்ம இலக்கியத்துல புறநானூற்றுலாம் என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய தமிழர்கள் வீரத்தோடு வாழ்ந்தவர்கள். நம்ம தாய்மார்கள் இன்னைக்கு என்ன பண்ணுது, பிள்ளைய பள்ளிக்கூட அனுப்ப கூட தபார்ப்பா கண்ணு ராஜா நீ வாடு நேரா பள்ளியிடம் போய் நேரா வீட்டுக்கு வந்து சொல்லு. எவனாவது அங்க இங்க சண்டை சாடி போட்டோம்னா அங்க நிக்கவே நிக்காது, ஓரமா ஒதுக்கி ஓடியாந்து அப்படின்னு இப்ப நம்ம தாய்மாரெல்லாம் சொல்லு.
எங்க போச்சு அந்த வீர உணர்ச்சி? அந்த காலத்துல நம்ம தாய்மார் என்ன பண்ணான்னா முறத்துல அடிச்சு பொறிச்சிட்டே இருந்தா. அதுவும் வீட்டுக்கு புழக்கடை பக்கம் தோட்டத்து வாசல். அந்த நேரத்துல ஒரு புலி வந்துருச்சு. புலி உருவுற சத்தம் கேட்ட உடனே எல்லாம் வெளியில இருந்து என்ன பண்றான், பக்கத்துல கத்துறது புலி புலியும் கத்துறான். எங்க என்ன பண்ணா அந்த அரிசியோட உள்ள முறத்தால எடுத்து அந்த புலியை அடிச்சு விரட்டலான்னு நம்ம புறநானூறு சொல்லுது. புலிய முறத்தால் அடிச்சு. இப்போ புலிமார்க்கு சீக்கானாலே நாட்டுல என்ன பண்றான், கிளி பிடிச்சு பயப்படுறான். புலியா விடுதலை புலியா இருக்குமா, விடுதலை புலிகளுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்லாம் போட்டு குழம்புறான். எப்படி போச்சு இந்த வீரம், எப்படி போச்சு இந்த மரபு, எப்படி போச்சு இந்த ஆண்மை? நாம நம்மளை பத்தி சரியா தெரிஞ்சுக்கல. அதான் நான் சொன்னேன், தமிழன் என்ன பண்ணான், ஒத்துமையா இருக்கிறத பார்த்தான், இவனை கலைச்சவன் நான் சொல்லி ஜாதி முத்திர குத்தி இவர் மேல் படிக்க, அதுக்கடுத்து அப்படி மேல் வரப்பு கீழ் வரப்பா ஆகிட்டான். நம்மால என்ன பண்ணா, உழைக்கிறவனை ஒதுக்கி தள்ளிட்டு வராம பாரு ஐயர் வருவான், அவரு மந்திரத்தை விடுவார். என்ன கண்டாயாது உங்களுக்கு புரியுமா? ஓம் சுக்லாம் வரதமாம் அப்படின்னு என்ன உனக்கு புரியும்? ஓம் புஷ்பம் சமர்ப்பியாமி அப்படின்னா என்ன தெரியும் உனக்கு? நான் உனக்கு பூவை அளிக்கிறேன் அப்படின்னு சொன்னா புரியாது அவனுக்கு. நான் சொல்லத்தான் பூவை அளிக்கிறேன்னு சொல்றதான் புஷ்பம் சமர்ப்பியாமி. தேங்காய் எடுத்து அப்படி கொடுப்பாரு, நாரிகேலம் சமர்ப்பியாமி அப்படின்னு. தேங்காயை நான் உனக்கு அளிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா இவனுக்கு புரியாதா? இல்ல உங்களுக்கு புரியாதா? அதெல்லாம் சொல்லத்து இல்ல. ஓம் கதலி பழம் சமர்ப்பியாமி, வாழைப்பழத்தை அப்படி குத்து வைப்பார். கதலி பழம்னா வடமொழியில வாழைப்பழம் நம்ம தமிழ்ல அர்த்தம். அப்போ ஓம் கதலி பழம் சமர்ப்பியாமி, புஷ்பம் சமர்ப்பியாமி, நாரிகேலம் சமர்ப்பியாமி அப்படி சமர்ப்பியாமின்னு சொல்லிட்டு அது ஒரு நாளைக்கு முன்னாடி இவர் பச்சரிசி பதார்த்தம் அது நம்மால நெய்ய பார்த்தே இருக்க மாட்டான், இவன் போட்டும் சாப்பிட மாட்டான். இருந்தா கூட அரை கிலோ 1 கிலோ இருந்தாக்கா எடுத்து போய் நிறைய டவுன்ல வித்துட்டு அது ஏதாவது அரிசி பருப்பு புளி மிளகா வாங்கிட்டு வரலாம் நினைக்கிறான் நம்மால். ஆனா பாப்பான், நீ எந்த நிகழ்ச்சிக்கு அவனுக்கு பசிலையை கொடுத்தாலும் சரிதான், வாங்கி 1/4 வாசியை ஊத்துவான், 3/4 வாசியை மூடி எடுத்துன்னு நான் வீட்டுக்கு போவான். நீ கொடுக்குற பச்சரிசியை அடுப்புல போடுவான், பொங்குவான், பருப்பை போடுவான், அந்த அழகா அது பண்ணி பதார்த்தம் தான் போட்டு அதுல நெய்ய நல்லா உருக்கி ஊத்தி அப்படியே பிசைஞ்சு உருட்டி அடிப்பான். அவன் உடம்ப பாரு, நல்லா இந்த இருட்டுல பிடிச்ச கொழுகட்ட மாதிரி பசங்க இருப்பான். நம்மாலே இருக்கிற நெய்யும் பருப்பையும் பச்சரிசியும் கொண்டு போய் காய்கறி முதல்ல எல்லாத்தையும் அவங்ககிட்ட கொடுத்துட்டு இவன் ஒட்டடை குச்சி மாதிரி வத்தலை மாதிரி இருப்பான். உழைக்கிற சமுதாயம்னா வளமாக தெம்பாக வாழ முடியவில்லை. ஆனால் நம்முடைய உழைப்பை உறிஞ்சி குடிக்கிற ஒரு சமுதாயம் வெள்ளைஞ்சலையமா இருக்கு, நல்லா பசுபசன்னு இருக்கு. எப்படி? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நீங்க துபாய்க்கு அங்க எங்க நம்ம ஊருங்கள்ல போய் வருவாங்க, கேளுங்க, அவங்கள ஒன்னா கேளுங்க. துபாய், அரேபியா, அப்புறம் என்னென்னமோ நாடுலாம் இருக்கு சொல்றாங்கல்ல, இந்த முஸ்லிம்கள் நாடுகள். அந்த நாடுகள்ல போய் உழைக்க வரவனை கேட்டுப்பார். அங்கெல்லாம் உழைக்க வருமானம் கூடிக்கிட்டே போகும். 6 மணி நேரம் உழைச்சான்னா 6000 ரூபாய் சம்பாதிப்பான், 8 மணி நேரம் உழைச்சான்னா 8000 ரூபாய் சம்பாதிப்பான், 10 மணி நேரம் உழைச்சான்னா 10000 ரூபாய் சம்பாதிப்பான். அங்கெல்லாம் உழைக்க நேரம், உழைப்பு நேரம் அதிகமாக வருமானம் ஏறுது. நம்ம ஊர்ல நம்ம பட்டியல இருக்கக்கூடிய விவசாயிங்க, நான் கேட்கிறேன் மனசாட்சியோட, ஒரு விவசாயி குறைஞ்சது காலை வெயில் கண்பிடிப்பதற்கு முன்னாலே, வெயில் தோன்றதுக்கு முன்னாடியே விடிய கிளம்பிடுவாரு, ஏறு கிளப்பி எடுத்துக்கு. அதோட ஒரு சாயந்தரம் தான் திரும்புவாரு, அல்லது இருட்டி போய் கூட ஆயிடும் சில நேரத்தில். ஆக நீ கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல உள்ள வன்னியரை போன்ற விவசாயிகள் ஒரு நாளைக்கு 16 மணி நேரமாவது குறைந்தது உழைக்கிறார்கள். 16 மணி நேரம். தொழிலாளர் சட்டம் சொல்லுகிறது 8 மணி நேரம் தான் வேலை செய்யணும். அத போல 2 மடங்கு உழைச்சோம். அப்பா உழைச்சவன் கணக்கு, உழுதவன் கணக்கு பார்த்தா உழைக்கோல் கூட மிஞ்சாதுன்னு சொல்ற மாதிரி நாம என்ன மிஞ்சத்தை கண்டோம்? ஒண்ணுமே இல்லை. அப்போ வெளிநாட்டுல துபாயில போய் பழைக்கிறவன் 1 மணி நேரம் கூட வேலை செஞ்சா 1000 ரூபாய் கூட கிடைக்குது. ஆனா நீ 16 மணி நேரம் வேலை செஞ்சோம், உனக்கு ஒரு 10 ரூபாய் மிச்சம் மீதி இல்லாம இருக்குது. என்ன காரணம்? அரசாங்கம் நாம என்ன பண்றோம்? இந்த ஊர்ல இருக்கிற நீங்க வரி பணம் கட்டுறீங்க, அரசாங்கத்திட்ட நாம ஒண்ணும் பிச்சை கேட்கல. அரசாங்கத்துக்கு நம்ம யாரும் பிச்சை கேட்கறோமா? கிடையாது. நம்மால் என்ன நினைக்கிறான், அவன் பாக்கெட்ல இருந்து 10 ரூபாய் கொடுத்தாதான் அது வரின்னு நினைக்கிறான். அல்ல, வரி 2 விதமா இருக்கு. ஒண்ணு நேரடியான வரி, இன்னொன்னு மறைமுகமான வரி. நேரடியான வரி என்னது? நிலத்து வரி நீ நேரா கட்டுற வரி, வீட்டு வரி நேரா கட்டுற வரி. ஏதாவது ஒரு கடையில போய் பொருள் வாங்கினா அது டாக்ஸ் போடுவோம்.
இப்ப ஒரு மைக் வாங்க பண்ணா அது டாக்ஸ் போடுவான், இப்ப அந்த துணி வாங்க பண்ணா அது டாக்ஸ் போடுவான். அது வந்து நேரடியான வரி. மறைமுகமான வரி, வெத்தலை பாக்கு போட்டு துப்புற பாரு, அதை நீ நேரா அதுக்கு வரி கட்டுறது இல்லை, ஆனா அதுக்கு மறைமுகமா வரி போட்டுறான், மேலேயே போட்டுறான். அந்த வரியும் சேர்த்து பொருளுடைய விலையும் சேர்த்து தான் உனக்கு விற்கிறான். எந்த பொருளா இருந்தாலும் நீ பயன்படுத்துற அத்தனை பொருளுக்கும் மறைமுக வரி உண்டு. அப்போ ஒரு அரசாங்கம் நடக்கணும்னா எது முக்கியம்? முதல்ல அதிகாரம் முக்கியம். அதிகாரத்தை யாரு கொடுக்கறது? ஓட்டு போற ஜனங்க தான் அதிகாரத்தை கொடுக்கறாங்க. அப்ப வன்னியர் கையில ஓட்டு பலமே இல்லையா? அது அதாவது ஜனத்தொகையே இல்லையா? ராமதாஸ் ஐயாவால இந்த நன்மை ஏழைகள் குடும்பத்துக்கு பல பேர் கிடைச்சிருக்கு. ஆனா இன்னைக்கு 15 நம்ம ஊர்ல வந்து நம்ம தாய்மார்கள் என்ன ஒரு நாளைக்கு களை வெட்ட போனா 10 ரூபா கூலியோ 5 ரூபா கூலியோ தெரியல, அது கூட கிடைக்கிறது கஷ்டம். அதுவும் அன்னாடைக்கும் கிடைக்குதான் கஷ்டம். 10 ரூபாய் கூலி கூட கொடுக்க முடியாத நம்ம ஊர்ல இருக்கிற கவுண்டச்சி, வன்னியச்சி அல்லது படையாச்சி பொம்பளைங்க இவன் எப்படி தான் பிள்ளைக்கு வந்து 5 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு டாக்டர் சீட் வாங்க முடியும்? நல்லா யோசனை பண்ணி பாரு. இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் ஐயா போராட்டம் நடத்தி, வன்னியர்கள் எல்லாம் போராட்டம் நடத்தி, நாம வந்து 28 இனமான உயிர்களை பலி கொடுத்து இன்னைக்கு நாம வாங்கி இருக்கிற இடஒதுக்கீடு 20% நம்ம தலைமுறையில் அவருடைய அண்ணன் தம்பிகளாவது படிக்கிட்டோம் அப்படின்ற உணர்வோட போராட்டம் நடத்தணும். சேர்த்தான் போராடி வந்தான். எதுக்காக நான் இதை சொல்றேன்னா, இந்த தியாகிகளை பத்தி நாம நினைச்சே பார்க்கல. யாரு உன் பிள்ளைக்கு பள்ளிக்கூடத்துல இன்னைக்கு 6ஆம் கிளாஸ்ல இருந்து 10ஆம் கிளாஸ் வரல 50 ரூபாய் மிச்சம், காலேஜுக்கு போனா 350 ரூபாய் வருஷத்துல மிச்சம், மெடிக்கல் காலேஜ் டாக்டர் சீட்டுக்கு போனா 15 லட்சம். ஐயா அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை பார்க்கல, வருமானத்தை பார்க்கல, எத்தனையோ கஷ்ட நஷ்டங்கள்லாம் ஏத்துக்கிட்டு இவ்வளவு சிறப்பா முன்னுக்கு வந்து இந்த சமுதாயத்தை உருவாக்கி காட்டினார, அதை பத்தி நினைச்சு பார்க்கல. டாக்டர் வார்த்தையை ஒரு நாள் கேட்கல. ஏன் வந்து உணர்ச்சி இல்லைன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. உங்களெல்லாம் பார்த்து ஜெயலலிதா இப்ப ஒரு அண்மையில ஒரு சமனா வேற எதையும் சொல்ல விரும்புறேன். உங்களுக்கு ஒண்ணு விலைவாசி தெரியாம இல்ல. 2000 ரூபாய் வித்த அரிசி இப்போ 5,000 ரூபாய் அளவு போயிடுச்சு. இப்ப 1 ரூபாய் குறைச்சிட்டு வந்து பாத்தியா இந்த வருஷம் தேர்தல் வருது, அதனால 1 ரூபாய் குறைச்சிட்டேன், 3 ரூபாய் நினைச்சிட்டு 1 ரூபாய் குறைச்சா நம்ம பெருசா நினைச்சு ஓட்டு போட்டோம்னு அவன் நினைக்கிறான். ஆனா அது நடக்காது. இருந்தாலும் நான் அந்த விலைவாசி எல்லாம் பேச வரல, அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான். 3 வருஷமா விலைவாசி ஏத்திட்டு இப்ப போற நேரத்துல 1 ரூபாய் குறைச்சிட்டாக்கா அவன் உத்தமின்னு ஜனங்க நம்புன்னு அவன் நினைக்கிறான். அதை பத்தி எல்லாம் கூட நான் பேசுறேன். டாக்டர் ராமதாஸ் இப்ப ஒரு போராட்டம் நடத்துறாரு. எதுக்கு நடத்துறாரு? தடா சட்டம்னு ஒரு சட்டம். நம்ம கட்சிக்காரன் 6 பேர் உள்ள இருக்கான். நம்ம கட்சிக்காரன் 6 பேர் உள்ள இருக்கான். அது என்ன சட்டம்னா, அந்த சட்டம் பிரகாரம் ஒருத்தனை கைது பண்ணா அவன் 5 வருஷம் உள்ள இருக்கணும், வெளியே வரவே முடியாது. அதுக்கு விசாரணை வெளிப்படையா நடக்காது, ரகசியமா தான் பண்ணுவான். இப்ப நம்ம வந்து இப்ப விருத்தாசலம் கோர்ட்டுக்கு போனா வக்கீலுங்க வாதாடுறது நீதிபதி சொல்றதெல்லாம் நீங்க கேட்கலாம். ஆனா அந்த தடா கோர்ட்ல வெளிப்படையா விசாரிக்க மாட்டான். சாட்சியில யாரு சாட்சின்னு தெரியாது, என்ன சாட்சி சொன்னாலும் தெரியாது, அவ்வளவு ரகசியமா வச்சுக்குவான். இப்ப அந்த விசாரிக்கிறவன் வந்து என்ன பண்ணுவாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல இப்ப நம்ம அடிச்சு வரைச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல ஸ்டேட்மெண்ட் வாங்கும். நம்ம சாதாரண கோர்ட்ல இது போலீஸ் ஸ்டேஷன்ல நம்மள அடிச்சு வாங்கிட்டு கோர்ட்டுக்கு போகும்போது நம்ம மறுத்து கூட சொல்லலாம், என்ன போலீஸ்ல அடிச்சாங்க அதனால பயந்து சொன்னாங்க, ஆனா நீதிபதி அவர்களே நான் சொல்றது உண்மைங்க, இப்ப அந்த மாதிரிலாம் நடக்கல, போலீஸ் அடிச்சாங்கன்றதுக்காக நான் சொன்னேன், இப்ப உங்க முன்னாடி உண்மையை சொல்லணும்னு சொன்னா நீ போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் ரத்து செய்யப்பட்டு அங்க போய் நீதிபதி கிட்ட சொன்னது ஸ்டேட்மெண்ட் ஏற்றுக்கொள்ளப்படும் சாதாரண கேஸ். ஆனா இந்த தடா கேஸ்ல போலீஸ் ஸ்டேஷன்ல நிமிராம பாரு, கேவலமான மட்டமான கொடுமையான வெள்ளக்காரன் கூட போடாத ஒரு கடுமையான சட்டம். அதுல நம்ம கட்சிக்காரனும் 6 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறான், முஸ்லிம்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. தமிழறிஞர்கள் அதாவது தமிழ் வாழ்க தமிழன் வாழ்கன்னு சொன்னதுனாலேயே பெருஞ்சித்திரனார் ஒரு புலவர், தென்மொழின்னு படிச்ச பிள்ளைங்களுக்கு தெரியும், தென்மொழின்னு ஒரு பத்திரிகை நடத்துறார், தமிழ முழுக்க தமிழ் நடத்துற பத்திரிகை. அவர் நம்ம மாவட்டத்தை சேர்ந்தவர் தான், கடலூருக்கார தான், மாணிக்கன்னு பேரு, அவர் பேரு இப்ப பெருஞ்சித்திரனார். அவரை போட்டு பெண்டு எடுத்துட்டாங்க. அவரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3/4 வருஷம், அதாவது 7, 8, 9 மாசம் ஜெயில இருந்தார். ஆக தமிழ்னு பேசினா தடா, தமிழர்னு பேசினா தடா. நம்ம மேல போட்டது உங்களுக்கு தெரியுமில்ல. தமிழர் வாழ்வுரிமை மாநாடு டாக்டர் நடத்தினார் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. 10 லட்சம் 5 லட்சம் பேர் மேல கூடினாங்க. நம்ம என்ன பண்ணோம், எங்களுக்கு அதிகாரம் இல்ல, நாம ஒண்ணும் நம்ம ஆட்சியில் இருக்கிறோம், நாம ஆட்சியில் இல்ல, ஜெயலலிதாவுக்காக கேட்டோம். ஏன்னா ஒரு மாநில அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருந்தா பல நல்ல திட்டங்கள் நடக்கின்றதுனால மாநிலத்துக்கு தன்னுரிமை கேட்டோம். தமிழ்நாட்டுக்கு மட்டுமா கேட்டோம், இந்தியாவில் இருக்கிற 24 மாநிலத்துக்கு தன்னுரிமை கேட்டோம். ஏன் தன்னுரிமை கேட்டோம்?
எதுக்கு எடுத்தாலும் இப்ப என்ன பண்றான், ஜெயலலிதா மாதிரி இவ்வளவு அக்கப்போரு, இவ்வளவு ஊழல் பண்ணிருக்கிறான், இவ்வளவு கொடுமை பண்ணிருக்கிறான், இவ்வளவு அட்டுழியம் பண்றான். ஆனா கேஸ் போடுறதுக்கு இதுவரை கவர்னர் அனுமதி கொடுக்கல. இப்பதான் தோண்டி தொலை கொடுத்தான். அதுக்கு மத்திய அரசாங்கம் என்ன சொல்றான், ஆஹா எங்களை கேட்கவே இல்ல, போகவே இல்லைன்னா. ஆக என்ன நடக்குதுன்னா, எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசாங்கத்திட்ட கேட்கணும் ஒரு நிலைமை வச்சுட்டான். அப்ப நீ மாநில அரசாங்கம் என்ன பண்ண முடியும், ஒரு நல்லதும் பண்ண முடியாது. ஆனதுனாலதான் நாம என்ன கேட்டோம், ஜெயலலிதா மாதிரி உள்ள 24 மாநிலத்துக்கும் தன்னுரிமை கொடுத்து உரிமை கேட்டோம், அதிக அதிகாரம் கேட்டோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், பரவாயில்ல ஜெயலலிதா கேட்காத, கலைஞர் கருணாநிதி ஒரு காலத்துல கேட்டுக்கிட்டு இருந்தது, பாட்டாளி மக்கள் கட்சிக்காரர் இன்னைக்கு 5 லட்சம் பேரை கூட்டி கேட்டிருக்காயா, வாழ்க அப்படின்னு வாழ்த்தி இருக்கணும்னு சொல்லணும். என்ன பண்ணான்னா, நாம புலிகளை ஆதரிச்சோம், ராஜீவ்காந்தியை கொண்ட புலிகளை ஆதரிச்சோம், ஒரு அக்கப்போரை சொல்லி இது பண்ணி இவ்வளவு ஜனங்க 5 லட்சம் மக்கள் ஒரு மாநாட்டு கூடுறாங்கன்னா இவங்களுக்கு நாட்டுல செல்வாக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு வைத்தறிச்சல் பட்டுக்கிட்டு வெள்ளக்காரங்காலத்துல போட்ட செடிஷன் ஆக்ட், அதாவது 1924 வருஷத்துல போட்ட தேச துரோக குற்றச்சாட்டை டாக்டர் ராமதாஸ் ஐயா பேர்ல, ஏன் பேர்ல, அப்ப நம்ம கட்சியில இருந்த ஒரு 16 பேர் மேல போட்டான். இந்த அம்மா போட்டான். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இவ்வளவு கொடுமை செஞ்சா அப்ப தமிழன்னு சொல்லக்கூடாது, தமிழன்னு சொல்லக்கூடாது, தமிழ் வாழ்கன்னு சொல்லக்கூடாது. இப்ப டாக்டர் வந்து இதுல தஞ்சாவூர்ல இந்த அம்மா மாநாடு போட்டா, ஏறத்தாழ 250 கோடி ரூபாய் செலவு. ஊருக்கு சொன்ன கணக்கு வந்து 90 கோடி ரூபாய், ஆனா உண்மையான கணக்கு 250 கோடி ரூபாய். 250 கோடி ரூபாய் எவ்வளவு செய்யலாம், விருத்தாசலத்துல 10,000 பேருக்கு வேலை தர மாதிரி ஒரு 4 தொழிற்சாலை வைக்கலாம். விருத்தாசலத்துல 10,000 பேருக்கு மாச வருமானம் 3000 4000 இருக்கிற மாதிரி எவ்வளவு பேருக்கு எத்தனை பேருக்கு வேலை தரலாம், 10,000 பேருக்கு வேலை தர்ற மாதிரி 250 கோடி ரூபாயில செய்யலாம். அது செஞ்சாலா? அதே மாதிரி வீடுகள் நீ பாத்தீங்கன்னாக்கா ஒரு 25,000 குடும்பங்களை பாதுகாப்பான குடும்பங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துடலாம். நல்லா இந்த சென்னையில கட்டி தர மாதிரி ஸ்டோரிடு பில்டிங், மாடி மாடி வீடு அந்த மாதிரி கட்டி தந்துடலாம். கொடுத்தானா இன்னும் முடிவா இருக்கிற ரோடே போட்டு கொடுக்க மாட்டானே, பில்ல போட்டு எடுத்துக்கிறாங்கல்ல. ஆக எதை செஞ்சா உங்களுக்கு, என்ன செஞ்சா, ஒண்ணுமே செய்யல. டாக்டர் ராமதாஸ் என்ன சொன்னாரு, சரி நீ தமிழுக்கு மாநாடு நடத்துறல, நான் ஒன்னே ஒண்ணு கேட்கறேன், கோயில்ல போற உன் தமிழ் இருக்குதா? கோயில் ஐயர் என்ன சொல்றாரு, இந்த மந்திரத்தான் கல்யாணத்துல என்ன மந்திரத்தை வடமொழியில சொல்றாரு, அதே சமஸ்கிருத மந்திரத்தான் அங்கேயும் சொல்றாரு. அது கோயில்ல ஒரு மொழி கிடையாது. அடுத்தது பள்ளிக்கூடத்துல போய் பிள்ளைய சேர்க்க போற, இப்ப ஊருக்கு போறா என்ன பண்ணா கான்வென்ட் திறந்து வச்சுட்டான். நம்ம ஆளுங்களுக்கு கான்வென்ட்னால என்னன்னு தெரியல. நம்ம பிள்ளைய ஒழுங்கா படிக்க வைக்கிறோம்னாக்கா உண்மையிலேயே தமிழ் நம்ம தாய்மொழியில படிக்க வச்சாதான் எந்த பிள்ளையும் முன்னுக்கு வரும். ஆனா இப்ப என்ன ஆயிடுது, பஞ்சாயத்து யூனியன் பள்ளிக்கூடத்தை சரியா சொல்லி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆளு என்ன பண்றோம், போய் கான்வென்ட்ல சேர்க்க கூடிய அளவிற்கு ஒரு கேவலமான ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறான் இந்த அம்மா இந்த சட்டசபையில. அது என்னன்னு உங்களுக்கு பேப்பர்ல படிச்சவங்களுக்கு தெரியும். வன்னியர்கள் மரவெட்ட ஜாதி, வன்னியர்கள் நாம் பஸ்ஸ கொடுத்துறவன். இந்த போராட்டம் நடத்துறதுக்காக டாக்டர் ராமதாஸ உள்ள முடிச்சு போட்டாங்க. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ராமதாஸ் இதுவரையில பாட்டாளி மக்கள் கட்சியும் ராமதாசும் இந்த 5 வருஷத்துல 72 போராட்டம் நடத்திருக்கு. எதுக்கு போராட்டம் நடத்தணும்? ஜெயலலிதா இலவச மின்சாரத்தை ரத்து பண்ணான், நாம போராட்டம் நடத்தணும். கருணாநிதி போராட்டம் நடத்தினார், கம்யூனிஸ்ட் போராட்டம் நடத்தினாங்க, எல்லாரும் போராட்டம் நடத்தினாங்க. எரும மாட்டு மேல மழை பொழிஞ்ச மாதிரி இருந்தாலும் வந்து ரத்து பண்ணதான் எங்களால நஷ்டத்தை தாங்கிக்க முடியாது சொன்னாலும் இல்லையா ஜெயலலிதா? அப்ப மதுரை மாநாட்டுக்கு 200 கோடி ரூபாயில தாம் தூம் செலவு பண்ணிட்டு இருந்தான். அப்பதான் நம்ம டாக்டர் ஐயா கிடிக்கு பிடி போற மாதிரி சொன்னான், உன் மதுரை மாநாடு நடத்த விட மாட்டேன், எங்க விவசாயிகளுக்கு மீண்டும் இலவச மின்சாரத்தை கொடுக்கணும், இல்லன்னாக்கா தொடர் சாலை மறியல் போராட்டம் நடத்துவான். அசந்துட்டான். ஏன்னா 87 நம்ம ஒரு வாரம் தொடர்சாலை மறியல் போராட்டம் சொன்னோம். ஆனா 10-12 நாள் வண்டி வாகனம் அப்படி இப்படி எங்கேயுமே ஓடல. ஜெயலலிதாவுக்கு அந்த பயம் இருந்து ஆனதுனாலதான் அந்த இலவச மின்சாரத்தை டாக்டர் அறிவிச்ச 2வது நாள்ல நான் மீண்டும் இலவச மின்சாரத்தை தருகிறேன் அறிவிச்சார். இன்னைக்கு 13 லட்சம் விவசாயிகள் இலவச மின்சாரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் டாக்டர் ராமதாஸ் நடத்திய தூக்கு கயிறு ஆர்ப்பாட்டம் காரணம் இல்லையா? இது மாதிரி மக்கள் பிரச்சனைக்காக, நம்ம பிரச்சனைக்காக ஜெயலலிதா அரிசி விலை ஏத்துவா, டாக்டர் போராட்டம் நடத்துவார், 1 ரூபாய் ஏற்றிட்டு 4 குறைப்பார். ஜெயலலிதா பஸ் கட்டணத்தை உயர்த்துவா, டாக்டர் போராட்டம் நடத்துவார், 4 குறைச்சிட்டு அவர் 1 ரூபாய் ஏற்றிட்டு 4 குறைப்பார். இப்படியாக நம்ம மக்களுடைய பிரச்சனைக்காக, நாட்டு மக்களுடைய பிரச்சனைக்காக, மொழிக்காக, இனத்துக்காக டாக்டர் ராமதாஸ் 72 போராட்டம் நடத்தியிருக்கிறார். 72 போராட்டத்துல நம்ம சமுதாயத்து மக்கள் கலாட்டா பண்ணது. கலாட்டா இருக்கு, டாக்டர் வந்து கர்நாடக தமிழர்களை காப்பாற்றணும்னு போனார். அப்ப யாராவது கல்லால் அடிச்சீங்களா? பஸ்ஸ கல்லால் அடிச்சீங்களா? இல்ல மரத்தை வெட்டி போட்டீங்களா? யாரும் பண்ணல. ஏன்? டாக்டர் மக்கள் பிரச்சனைக்காக அறிவித்து விட்டு நடத்துகிற போராட்டத்தை யாரும் எந்த பிரச்சனையும் பண்ணல. ஆனா எப்ப பிரச்சனை பண்ணோம்?
பசுமதி பாண்டியனுக்காக போராட்டம் நடத்த போறார். அதுவும் போராட்டம்னு சொல்ல முடியாது, ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம்னா என்ன? 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுவான், கலைஞ்சி வந்துருவான். இதுதான் ஆர்ப்பாட்டம். மறியல் பண்ணாதான் கைது பண்ணலாம், ஆர்ப்பாட்டத்துல கைது பண்ண மாட்டாங்க. உண்ணாவிரத போராட்டத்துல கைது பண்ண மாட்டாங்க. அப்போ உண்ணாவிரதமோ ஆர்ப்பாட்டத்திற்கோ கைது இருக்காது என்கிற நிலைமையை மாற்றி டாக்டர் ராமதாஸ் தூத்துக்குடி போறதுக்கு முன்னாடியே மதுரையிலேயே மறிச்சு அந்த தூக்கத்திலேயே கைது கொண்டு போய் 15 நாள் சிறையை தர்றான். நல்லா நீ கேட்டுக்க, ஒரு வம்பு மாதிரியான தெரியும், கலைஞ்சு போயிடுவாங்க. இதுவரை நடந்த ஆர்ப்பாட்டம் பூரா இந்தியா பூரா அப்படிதான் நடந்தது. ஆனால் ஆர்ப்பாட்டம் செய்ய போனவரை கைது பண்ணி 15 நாள் பசுமதி பாண்டியனுக்காக ஜெயில வைக்கும் போதுதான் அங்கங்க நம்ம கட்சிக்காரன் போராட்டம் நடத்தலாம், பஸ்ஸை உடைச்சா என்னமோ சிலதெல்லாம் நடக்கும். அப்பயும் டாக்டர் என்ன சொன்னாரு? பொதுமக்களுக்கு இடைஞ்சல் கூடாது, நம்மால பொதுமக்களுக்கு இடைஞ்சல் கூடாது. நம்ம டாக்டர் ஐயா பேச்ச யார் கேட்டோம்? இதே விருத்தாசலம் பகுதிக்கு நான் வந்து சொன்னேன், ஐயா சொல்லிக்கிறாருப்பா, எந்த பிரச்சனையும் எங்கேயும் வரக்கூடாது, உங்க பொறுப்பாளெல்லாம் பதவி விட்டு எடுத்துட்டு சொல்லிக்கிறார். எங்கேயாவது ஏதாவது அசம்பாவிதம் நடந்தது அப்புறம் உங்க பதவி காலி அப்படின்னு ஐயா ரொம்ப கடுமையா சொல்லியிருக்கிறார் சொன்னோம். சரி, பொறுப்பாளர் சந்தானமூர்த்தி சொன்னா கேட்கிறாரு. ஆனா சந்தானமூர்த்திக்கு இருக்கிற ஒரு ஆர்வமிக்க டாக்டர் ராமதாசனா என் உயிரை கூட விடத்துக்கு தயாரா இருக்கின்ற இளைஞர்கள் 10 லட்சம் பேருக்கு மேல இருக்கிறான் தமிழ்நாட்டுல. அவனை யாரு கட்டுப்படுத்துறது? என்னையே ஒருத்தன் சொல்றான், தலைவரே வந்தீங்களா, சொன்னீங்களா, பொறுப்படுங்க, உங்க வேலையை நீங்க பாருங்க, எங்க வேலையை நாங்க பாக்குறோம். அப்ப அவனுக்கு டாக்டர் மேல உள்ள ஒரு ஆர்வத்தினால வெறியினால சில பேர் தப்பு பண்ணிடும். அதை விட டாக்டர் ராமதாசோ பாட்டாளி மக்கள் கட்சி நாங்க நியாயம்னு சொல்லலையே. இப்ப கூட ஆர்ப்பாட்டம் நடத்த போன இடத்துல என்ன பண்ணிருக்கலாம்? வைகோபால் சாமி 3 நாளுக்கு முன்னாடி நாங்க 17ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்துறோம், அந்த 15ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்துறோம். அதே மவுண்ட் ரோட்ல அண்ணா சாலையில, நம்மளாவது உள்ள இருக்கிற சாலையில பண்ணோம். சாஸ்திரி பவன் சென்னையில இருந்தவங்களுக்கு தெரியும், நுங்கம்பாக்கத்துல இருக்குது, அங்க போக்குவரத்து இல்லாத பகுதி. அந்த பகுதியில நாம ஆர்ப்பாட்டம் நடத்த போனத 1.5 மைல் விட்டாயம், 1.5 கிலோமீட்டர். என்ன பண்ணணும்? தடைய மீறினா அந்த இடத்துல கைது பண்ணணும், அதான நியாயம். 1.5 கிலோமீட்டர் விட்டான். 1.5 கிலோமீட்டர் விட்ட போறாரு மேலிடத்து உத்தரவு அப்படின்னு சொல்லி அடிச்சு காய்க்கிறான். திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ் எல்லா கட்சிக்காரன் பேச்சையும் கேட்டீங்க. இப்ப டாக்டர் ராமதாஸ் ஐயா ஒண்ணு சொல்றார், ஒரே ஒரு தடவை என் பேச்சை கேளுங்க. ஒரு தடவை கண்ட கழிச்சடைங்க பேச்சுகள் எல்லாம் நீங்க பல தடவை கேட்டிருக்கீங்க, 11 தடவை நீங்க கேட்டிருக்கிறீங்க, ஒரே ஒரு தடவை. ஆனா டாக்டர் ராமதாஸ் வன்னியை அழிஞ்சு போட நினைப்பாரா? டாக்டர் ராமதாஸ் வன்னியன் வாழக்கூடாது என்று நினைப்பாரா? உன்னுடைய சமுதாயத்திற்கெல்லாம் இன்றைக்கு தனி ஒதுக்கீடு வாங்கி கொடுத்தவர் அவர் என்ன எம்எல்ஏ எம்பி ஆகணும்னு நினைக்கிற தலைவரா? அவர் என்ன மந்திரி ஆகணும்னு நினைக்கிற தலைவரா? சாவரவர்ல என் கால சட்டமன்றத்திலோ டெல்லி நாடாளுமன்றத்திலோ படவே படாது சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறார். 4 சத்தியம். எம்எல்ஏ எம்பி ஆக மாட்டேன், ஏன் சொந்த செலவுல தான் கட்சி வேலை செய்வேன், நான் கட்சியில கூட என்ன எல்லாரும் நிறுவனம் சொல்லுவாங்களே தவிர நான் தலைவரே இல்ல, பொதுச் செயலாளர் இல்ல, பொருளாளர் இல்ல, எந்த பொறுப்புலையும் இல்ல, நான் ஒரு சாதாரண தொண்டன், முதல் தொண்டன். அதே மாதிரி என் பிள்ளைங்களை ராமதாசுக்கு ஆசை இல்லாம இருக்கலாம், நாளைக்கு அவன் கொண்டாட்டியோ அவன் பிள்ளைங்களோ கொண்டாந்து எம்எல்ஏ எம்பி ஆக்கலாம்னு கூட நினைப்பாயா அப்படின்னு சொல்லிங்க. என் வாரிசுகளை கூட நான் இந்த அரசியலில் ஈடுபடுத்த மாட்டேன். கடைசி மூச்சு உள்ள வரையிலே என் சமுதாயத்திற்கு, இந்த வன்னியர் சமுதாயம் ஆண்ட பரம்பரை மீண்டும் ஒரு முறை ஆள நினைப்பதிலே என்ன குறை என்று கேட்டார் ஈழத்து கவிஞர் காசி ஆனந்தன். அதே போல இந்த வன்னியர் சமுதாயம் மீண்டும் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பதற்காக அத்தனை காரியங்களையும் நான் செய்து காட்டுவேன். என் வாழ்நாள் என் மூச்சு உள்ள வரையிலே என் மூச்சு இருக்கிறதுக்குள்ள அதை செய்து முடித்தே தீர்வேன் என்று சொல்லி 4 சத்தியத்தை பண்ணிட்டு புதுவாய்க்குல வந்திருக்கிறார். அதனால சொல்றேன், அவர் எம்எல்ஏ எம்பி ஆகிறதுக்காக சொல்ல, வன்னியே ஆகும். அவர் எம்எல்ஏ எம்பி ஆகிறதுக்காக சொல்ல, அவர் மக்கள் வாழ்த்துக்காக சொல்ல. அவரை பொறுத்தவரை வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, வீடு இருக்குது, நல்ல மெத்த வீடு இருக்குது, எல்லா வசதியும் அவருக்கு இருக்கு. ஓம் புள்ள, ஓம் குடும்பம், நம்ம சமுதாயம் இது வாழணும், இது வளரணும்ன்றதுக்காக சொல்றார். அதுக்காக தான் சொல்றார். ஒரே ஒரு தடவை அந்த தேர்தலில் ஓட்டு போடுற அன்னைக்கு ராமதாஸ் என்னப்பா சொல்லுகிறார் நேற்று, ரைட், இந்த ஒரு தடவை அவருக்காக இதை செய்யும்பா. இதுவரை எவ்வளவு பேச்சையே கேட்டோம், இந்த ஒரு தடவை ராமதாஸ் பேச்சை கேட்போம் என்று சொல்லி கட்சி வித்தியாசம் இல்லாமல் நீங்கள் ஓரணியிலே ஒரே கருத்தாக நீங்கள் நிற்பீர்களேயானால் நிச்சயமாக நம்முடைய சமுதாயமானது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அடுத்த ஆண்டுல நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஆதரவு பெற்ற ஒரு கூட்டணி தான் இந்த தமிழ்நாட்டை ஆளப்போகிறது. அதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். அப்படி ஆளப்போகிற அந்த ஆட்சியிலே நம்முடைய பங்களிப்பு, விருத்தாசலம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய பங்களிப்பு என்ன என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும். எனவே டாக்டர் ராமதாஸ் ஐயா அவருடைய உரையை, அவருடைய கட்டளையை ஒரே ஒரு முறை நீங்கள் கேட்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு
மணமக்களை பொறுத்தவரை நாம் அதிகம் சொல்ல தேவையில்லை. படித்த மணமகன், நம்முடைய இயக்கத்திலே ஈடுபாடு கொண்ட மணமகன். அதெல்லாம் போய் அவங்க சிக்கனமாயிரு, குழந்தை குட்டிகளை அதிகமா பெற்றுக்காத, அப்படி போ இப்படி போ, பெரியவங்களை மதிச்சு வாழு, பெற்றவங்களை மதி அப்படிலாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. டாக்டர் ராமதாஸ் ஐயா பேரை எவன் சொன்னாலும் சரிதான். எப்படி எம்ஜிஆர் படத்தை பார்த்து பல பேர் நான் பண்ணா வீடு குடிக்க மாட்டான், தண்ணி அடிக்க மாட்டான். அது மாதிரி டாக்டர் ராமதாஸ் ஐயான்னு சொன்னாலே நேர்மையான தலைவர். அது மாதிரி நாமளும் நேர்மையா இருக்கணும். ஒழுங்கான தலைவர், உத்தமமான தலைவர், 4 பேருக்கு எடுத்துக்காட்டா வாழக்கூடிய தலைவர் அப்படின்றதுனால டாக்டர் ராமதாஸ் ஐயாவை மனதிலே எடுத்துக்கொண்ட யாராக இருந்தாலும், வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்ட யாராக இருந்தாலும் 4 பேர் பார்த்து அந்த மாதிரி இருக்கணும்பா, பாரம்பரிய சுமதி மாதிரி வாழணும்பா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் எடுத்துக்காட்டாக வாழ்வார்கள், வாழ வேண்டும். எனவே டாக்டர் ஐயா அவர்களை போற வாழ்க்கையிலே எளிமையாகவும், டாக்டர் ஐயா அவர்களை போற வாழ்க்கையிலே எடுத்துக்காட்டாகவும் இந்த மணமக்கள் வாழ்ந்து இந்த சமுதாயத்திற்கும், வன்னியர் சமுதாயத்திற்கும், அதனை சார்ந்திருக்கிற தமிழ் சமுதாயத்திற்கும், தமிழ் மொழி இனமானம் இவற்றை காப்பதற்கு ஐயா எழுதுகிற அன்பு கட்டளை ஏற்று அவர்கள் செயல்பட வேண்டும் என்று மணமக்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில தலைவர் பேராசிரியர் தீரனையா அவர்களுக்கு இந்த ஆடையை போட்டுகின்றேன். பேராசிரியர் தீரன் அவர்களுக்கு முகாசாபுரம் இளைஞரணி கிளை சார்பாக இந்த பொன்னாடை போட்டு பாட்டாளி மக்களின் தலைவருக்கு பேராசிரியர் துண்டிக்கு பிற 10 அன்பளிப்பாக மக்கள் கட்சியின் செயலாளர் மரியாதைக்குரிய சந்தானம் அவர்கள் பேசுவார்கள். அருமை தம்பி பாலமுருகன், சுமதி ஆகியோருடைய இல்வாழ்க்கை ஒப்பந்த விழாவை மிகவும் சீரும் சிறப்போடு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாநில தலைவர், எங்களது வழிகாட்டி ஐயா பேராசிரியர் அவர்களே, இங்கே வாழ்த்துறை வழங்குவதற்கு வருகின்றிருக்கின்ற விருத்தாசலம் ஒன்றிய செயலாளர் ராமலிங்கம் அவர்களே, தலைவர் முத்துவேல் அவர்களே, பொருளாளர் செல்வராஜ் அவர்களே, துணைத் தலைவர் ராஜேந்திரன் அவர்களே, துணை செயலாளர் விஸ்வநாதன் அவர்களே, கம்மாவூர் ஒன்றிய செயலாளர் செல்வராஜ் அவர்களே, பொருளாளர் சிவதானம் அவர்களே, கம்மாவூர் ஒன்றிய வன்னியர் சங்க செயலாளர் ஜெயராமன் அவர்களே, விருத்தாசலம் நகர செயலாளர் BK முருகன் அவர்களே, வடலார் மாவட்ட மாணவரணி செயலாளர் அருமைச்சகோதரர் திருஞானம் அவர்களே, வழக்கறிஞர் விஜயகுமார் அவர்களே, வருகின்றிருக்கின்ற வாழ்த்துவதற்கு வருகின்றிருக்கின்ற மாணவ பட்டாளங்களே, பெரியவர்களை, தாய்மார்களே, உறவினர்களும் அனைவருக்கும் முதற்க நன்றியோட வணக்கம் தெரிவித்துக் கொண்டு இங்கே நம்முடைய ஐயா பேராசிரியர் அவர்கள் வாழ்த்துறை வழங்கி வாழ்த்துறையிலே திருமணத்தில் இருக்கின்ற நம்முடைய சீர்திருத்த திருமணத்தில் இருக்கின்ற சாதகவாதர்கள் நன்றாக விளக்கிக் கூறியிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நான் அதிக நேரம் பேசி உங்களை நேரத்தை வீணாக்காமல் உங்களுடைய பொறுமையை மேலும் சோதிக்காமல் ஓரிரு கருத்துக்களை மட்டும் சொல்லலாம் நினைக்கின்றேன். அருமை சகோதரர் பாலமுருகன் அவர்களை பொறுத்தவரையில் நம்முடைய கட்சியின் கொள்கையிலே, ஐயா அவருடைய கொள்கையிலே மிகவும் தீவிரமான கொள்கையுடையவர். இந்த திருமணத்திற்கு கூட தேதி கேட்பதற்காக பல முறை முயற்சி செய்தும் இன்றைக்கு ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி திருமணம் இருக்கிறது என்று சொன்ன நேரத்திலே நம்முடைய ஐயா பேராசிரியர்களுக்கு கண் ஆபரேஷனுக்காக தேதி குறிக்கப்பட்டு வந்தது. இந்த தேதி தவிர வேறு ஒரு தேதி கொடுங்கள் என்று சொல்லி ஐயா பேராசிரியர்கள் கேட்டபொழுது, மாப்பிள்ளை என்றைக்கு வந்தாலும் சரி, பேராசிரியர்கள் என்றைக்கு தேதி கொடுக்கிறார்களோ அன்றைக்கு தான் நாம் திருமணம் செய்து கொள்ள என்று பிடிவாதமாக இருந்தால் இந்த செய்தியை ஐயா சொன்னபோது, சரி நாம் கண் ஆபரேஷன் செய்யவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை, நம்முடைய தம்பி பாலமுருகன் திருமணத்திலே கலந்து கொள்கிறேன் என்று சொல்லி எவ்வளவோ வேலைகள் இருந்தாலும் இன்றைக்கு கூட 11 மணிக்கெல்லாம் ஐயா அவர்கள் சென்னையில் இருக்க வேண்டும். இந்த திருமணத்திலே கலந்து கொண்டு சென்னை செல்கிறார்கள். எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், நம்முடைய பகுதி அதுவும் பட்டி கிராமத்திலே பேச வேண்டும் என்று சொல்லி இந்த திருமணத்தை தலைவராக நடத்த வேண்டும் என்பதற்காக ஐயா அவர்கள் பல்வேறு இடர்பாடுகளிடையே வருகின்றிருக்கின்றார்கள். அதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாகவும் மணமக்கள் சார்பாகவும் நான் அவர்களுக்கு நன்றியை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு, அதேபோல நம்முடைய டாக்டர் கோவிந்தசாமி அவர்களும் இங்கே வந்து வாழ்த்து வழங்குவதற்கு இருந்தார்கள். இந்த காலையிலே திடீரென்று அங்கே ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலை திடீரென்று ஏற்பட்ட காரணத்தினாலே அவர்களும் இந்த திருமணத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை. அதற்காக காலையிலே நான் இந்த திருமணத்தில் கலந்து கொள்ள முடியவில்லையே என்று வருத்தப்பட்டுக் கொண்டார்கள். அந்த வகையிலே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சார்பிலே டாக்டர் கோவிந்தசாமி அவருடைய சார்பிலேயும் இங்கே மணமக்களை வாழ்த்தி, மணமக்கள் பல்லாண்டு வாழ்க, பல வளம் பெற்று வாழ்க என்று வாழ்த்தி வாய்ப்பளித்ததற்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தென்னார்காடு வள்ளலார் மாவட்ட அண்ணன் சந்தானமூர்த்தி அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போட்டுகின்றேன்.
மக்கள் காவலின் நம்பிக்கை நட்சத்திரம் எங்களது அரசியல் ஆசான் பேராசிரியர் தேவனையா அவர்களே இந்த மரங்களுக்கு முன்னிலை வைக்க வருவதற்காக ரெடியாக இருந்தாலும் அவர் அறுவை சிகிச்சை காரணமாக வர முடியவில்லை. இருந்தாலும் அவருடைய ஆசீர்வாதம் மக்களுக்கு எந்த முதல் என்று தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துறை வழங்கி அமைத்து கொண்டிருக்கிற எனது பாசமான அவர்களே, ஒன்றிய பொருளாளர் செல்வராஜ் அவர்களே, குணத்தலைவர் ராஜேந்திரன் அவர்களே, துணை செயலாளர் விஸ்வநாதன் அவர்களே, கமலபுரம் ஒன்றிய செயலாளர் செல்வராஜ் அவர்களே, கமலபுரம் ஒன்றிய பொருளாளர் சிவராமன் அவர்களே, வன்னியர் சங்க ஒன்றிய செயலாளர் ஜெயராமன் அவர்களே, வருங்கால வழக்கறிஞர் விஜயகுமார் அவர்களே, மாவட்ட மாநில செயலாளர் அருமை சகோதரர் திருஞானம் அவர்களே, உதாரணர் மணமக்கள் 12 வாழ்த்தி விடைபெறுகிறேன். விருத்தாசலம் நகர செயலாளர் வாக்கா முருகன் அவர்களுக்கு இந்த கைத்தறி அடையை கொண்டாடியாக அறிவிக்கின்றேன். அடுத்து விருத்தாசலம் ஒன்றிய தலைவர் அன்பு சொந்தக்காரர்களே, இந்த மனவிழாவை தலைமையேற்று இந்த திருமணம் நல்ல அருமையான ஒரு ஐயா நடத்திருக்கீங்க. ஐயருக்காக பாப்பானே ஐயருந்த காலம் போச்சேன்னு அமிர்காண்டியான சொல்லிடுறான். அவன் பாப்பா பக்கம் சொல்றாங்க. நல்ல ஐயர் எந்த விதமான குற்றம் சொல்ல முடியாது. பேர்ல அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பெரிய புனிதமான ஒரு பெரிய தலைவர் சொல்லுவாங்க. அம்மாவும் மதியம் சொல்லுது. பெரியவங்க தள்ளி வாங்க, புலா இருப்பாங்க, போங்க நல்ல நீங்க மாநில தலைவர் அரசியல் வழிகாட்டி வணங்கி மாமக்கள் பல்லாண்டு வாழ் என வாழ்த்து நன்றி வணக்கம். காமாபுரம் ஒன்றிய செல்வராஜ் அவர்களுக்கு இந்த கைத்தறிகளை பொன்னடியாக அனுப்பி ஒன்றிய தொழிற்சலைவர் எங்கள் ராஜ்ய மனைவியாவுடைய தலைவர் ஐயா பேராசிரியருடைய உள்ளடக்கி இங்கே அமர்ந்திருக்கின்ற மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்களுக்கு நன்றி கூறி மணமகளும் பல்லாண்டு வாழ்க என வாழ்த்தி விருத்தாசலம் ஒன்றிய துணை செயலாளர்களுக்கு இந்த கைத்தறிகளை முன்னடியாக அறிவிக்கிறேன். அடுத்து விருத்தாசலம் ஒன்றிய பொருளாளர்கள் இந்த மனவிழாவுக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் பேராசிரியர் வீரன் ஐயா அவர்களே, வள்ளலார் மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் சந்தாமூர்த்தி அவர்களே, இந்த மனவிழாவுக்கு வருகை தந்திருக்க பொறுப்பாளர் நகர பொறுப்பாளர் ஒன்றிய பொறுப்பாளர்களே, அத்தனை பேருக்கு நன்றி சொல்லி இந்த மணமக்கள் சீர்திருத்தம் வாழ வேண்டும் என்று நன்றி சொல்லி வாழ்த்தி வணங்கி விளக்குவேன். விருத்தாசலம் ஒன்றிய தலைவர் முக்கியவர் அவர்களுக்கு கைத்தறிகளை பொன்னடியாக அனுப்பினேன். அடுத்து விருத்தாசலம் ஒன்றிய துணை செயலாளர் ஒன்றிய மாணவர்கள் விஜயகுமார் அவர்கள் நம்முடைய வழக்கறிஞர் வருங்கால பாட்டாளி மக்கள் கட்சியின் வழக்கறிஞருமான அண்ணன் விஜயகுமார் அவர்களுக்கு இந்த கைத்தறி ஆடையை பொன்னடியாக அணிவிக்கிறேன். வாசனது தம்பி பாலமுருகன் மற்றும் மாவட்ட
மற்றும் வாசனங்கள் நம்பர் மாவட்ட மாணவர்களே வந்திருக்கின்ற அனைத்து மாணவ நண்பர்களும் மாணவர்கள் வருகை தந்துள்ள தலைமையேற்ற நிறுவனத்தினருக்கு வருகை தந்துள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில தலைவர் பேராசிரியர் ஐயா அவர்களே, தென்னார்காடு வல்லார் மாவட்டத்தினுடைய பாட்டாளி மக்கள் கட்சி செயலாளர் அருமையானன் சந்தானமூர்த்தி அவர்களே மற்றும் பல்வேறு ஒன்றிய நகர அமைப்புகளை சேர்ந்த பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பாலமுருகன் ஆற்றி வந்த நமது சமுதாய பணிகளை மீண்டும் தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மணமக்கள் பல்லாண்டு வாழ்க என வாழ்த்து வருகிறேன். வணக்கம். வள்ளலார் மாவட்ட மாணவரி அண்ணன் சிறியன் அவர்களுக்கு இந்த கைத்தறி அடைய பொன்னடைய அளிக்கின்றேன். எனது இல்ல திருமணத்திற்கு வருகை தந்த பேராசிரியர் பெருந்தாய் தீரணையா அவர்களே மற்றும் எனது திருமணத்திற்கு வருகை தந்த பேராசிரியர் பெருந்தாய் தீரணையா அவர்களே, தலைமையை முன்னிலை வகித்த கோவிந்தசாமி அவர்களே, மாற்றி வழங்கியிருந்த சந்தானமூர்த்தி வள்ளலார் மாவட்ட செயலாளர் அவர்களே மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர கிளை பொறுப்பாளர் அவர்களே, அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொண்டு கொள்கிறேன். இன்று போல என்றும் வாழ்க எங்கள் வீட்டு பொன்மகளே, வாழை கன்று போல தலைவன் பக்கம் நின்றிருக்கும் குலமகளே, திருநிறை செல்வி மங்கையர்க்கரசி திருமணம் கொண்டாள் இனிதாக, என் இருவிழி போரே இருவரும் இன்று இல்லறம் காணட்டும் நலமாக, இல்லறம் காணட்டும் நலமாக. மஞ்சள் குங்குமம் மலச்சூடி மணமகள் மேடையில் அங்கிருக்க, நெஞ்சம் நிறைய வாழ்த்துக்கள் ஏந்தி நல்லவன் ஒருவன் இங்கிருக்க, 1000 காலம் நாயகன் கூட வாழ்ந்திடும் மகளே வரமாக, ஆனந்தத்தாலே கண்ணீர் பொங்கும் ஏழையின் கண்கள் குளமாக, திருநிறை செல்வி மங்கையர்க்கரசி திருமணம் கொண்டாய் இனிதாக, திருமணம் கொண்டாய் இனிதாக. எங்கள் வானத்து வெண்ணிலவா இவள் இன்னொரு வீட்டுக்கு விளக்கானாள், எங்கள் குலமலர் கண்மணியாம் இவள் இன்னொரு குடும்பத்தின் கண்ணானாள், தாய் வழி வந்த நாணமும் மானமும் தன்மையை கொண்டு நடப்பவளாம், கோயிலில் இல்லை கும்பிடும் தெய்வம் கொண்டவன் என்றே நினைப்பவளாம்.
கொண்டு வரும் சுகத்திலும் துயரிலும் பங்கு கொண்டு இருவரும் ஒருவரில் பாதி என்று இங்கு இன்புற வாழட்டும் பல்லாண்டு. குறைவழி காணும் அறம்பொருள் இன்பம் குறைவின்றி நாளும் வளர்ந்திடுக. என்னவர் போற்றும் பண்புகள் யாவும் கண்ணென போற்றி வாழ்ந்திடுக. திருநீரை செல்வி மங்கையரசி திருமணம் கொண்டாள் இனிதாக. என் இருவிழி போலே இருவரும் இன்று இல்லறம் காணட்டும். மறவாத இனிதான வரம் வேண்டும். உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும். போலே நான் பொன்னுடலில் ஓடுவேன். உன்னுடலில் நான் ஓடி உள்ளழகை தேடுவேன். கோகை கொண்டு நின்றாடும் தேங்கரும்பு தேகம் முந்தி வரும் தேன் வாங்கி பந்தி வைக்கும் நேரம். அம்புகள் பட்டு நரம்புகள் சுட்டு வம்புகள் என்ன வரம்புகள் விட்டு ஒரு நாளும் உனை மறவாத இனிதான வரம் வேண்டும். உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும். விழியோடு இமை போலே விலகாத நிலை வேண்டும். இணையான இளமானே துணையான இளமானே. இணையான இளமானே துணையான இளமானே. ஒரு நாளும் உனை மறவாத இனிதான வரம் வேண்டும். உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும்.
கட்டில் இடும் சூட்டோடு தொட்டில் கட்டு அன்னமே முல்லை கொடி தரும் அந்த பிள்ளை கனி வேண்டுமே. ஆரீராரோ நீ பாட ஆசை உண்டு மானே. 6 7 கேட்டாலும் பெற்றெடுப்பேன் நானே. முத்தினம் வரும் முத்து தினம் என்று சித்திரம் வரும் விசித்திரம் என்று உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும். விழியோடு இமை போலே விலகாத நிலை வேண்டும். இணையான இளமானே துணையான இளமானே